ஏன்பா இவன் அடிக்கிற? இல்ல பட்டணம் ஊருக்கு புதுசா. ஏன் நீதான் கிஸ்தி வசூலிக்கிறவனோ? எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி போயிரு. எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி நீயும் போயிடும். ஒரே அடி அடிச்சு கொள்ளாம விளையாண்டுட்டு இருந்துச்சேன். தம்பி இவன் ஊருக்கு புதுசு, ஆள் புரியாம விளையாண்டு இருக்கான், மன்னிச்சுக்க. அது யார் தெரியுமா? பெரிய பண்ண விட்டு தம்பிடா, ஃபீமேல் இருந்து வந்திருக்கு. அப்படியா? தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கேமா. பெரிய கேர் விருதாவை முடியும். ராஜா, நீ சீமைக்கு போய் எம்பிட்டு நாளாச்சு. பேனா பிடிக்கிற கையி சிலம்பு பிடிக்க மறந்துருக்குமோ நினைச்சு பயந்து ஓடி வந்த ராஜா. நீ சிலம்பு வீரர் சிதம்பரத்தோட மகனா இருக்கலாம், இவர் தான் அவரோட பிரதம சிஷ்யன் தெரியுமில்ல. வாடா பாக்கலாம். ஐயோ நானா? எந்த தம்பி இது விளையாட்டு? விளையாட்டா? பண்ண விட்டு புள்ள பணம் இருக்கு, அடிக்கலாம், நாம அடி வாங்கிக்கலாம். ஆனா இந்த கோழி பண்ண பயலுக்கு என்னடா கொழுப்பு இருக்கட்டும். பண்ண விட்டு சிநேகிதை எத்தனை நாளைக்குன்னு பார்த்து விடுறேன். வேலு, நான் நாகப்பாம்பு கரமைச்சுக்கிட்டே இருந்த சமயத்துல ஒண்ணு முடிக்கிறேன். வேலு, உன் முடிவு என் கையில இருக்குடா, என் கையில இருக்கு.
இல்ல அப்படி பாக்குறேன். நல்லா இருக்கா? பரவாயில்ல. அண்ணே போட்டு பாக்குறியா அண்ணே? நானா? எனக்கு போட்டா அசிங்கமா இருக்குண்டா. என்னென்ன உனக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இதான் இப்ப இஸ்டைல். இஸ்டைல்னா? இஸ்டைல்னா அதான் அதான் இப்படி இப்படி போட்டு பாப்போமா? உனக்கு போட்டா சோக்கா இருக்குண்ணே. சரி, யாரும் பார்த்த போறான், கழட்டு நுழைஞ்சு பாக்குறேன். சரி, அஞ்ச குறைச்சுக்க. நுழைஞ்சு அம்மா, ராஜா, அம்மா, ராஜா, ராஜா. மலைக்கோட்ட ராஜாவின் வம்சத்திலே வந்தவையுவே, கள்ளிக்கோட்ட ராஜாவுக்கு பள்ளிக்கூட நண்பன் இவே, பரோடா ராஜாவுக்கு பரோட்டா தட்டு தந்தனை இவே, இங்கே உள்ள ராஜாவுக்கு இங்கிலீஷ் சொல்லி தந்தவே இவே. என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. நான் வேட்டிய விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி, வேட்டிய விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி, வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. சோழ காட்டில் ஒரு பொம்மை ஜோடி சேர்த்ததா உன்னை, ஆடை மாறியது பாஷை மாறியது பாவம் மாறவில்லை அண்ணே. சோழ காட்டில் ஒரு பொம்மை ஜோடி சேர்த்ததா உன்னை, ஆடை மாறியது பாஷை மாறியது பாவம் மாறவில்லை அண்ணே. மேனாட்டு ஆடையில மோகம் இது, தென்னாட்டு பாணியில பாவம் இது, உன்னாலே நான் அடைந்த கோலம் இது, கோமாளி போட்டு வரும் வேஷம் இது, தையா தக்க தையா. என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. பள்ளி நாடகத்து வேடன் லண்டன் வீதிகளில் ஓடி மாலை தேடியது பாட்டு பாடியது போன்ற கோலம் இது அண்ணே. ஆத்தோரம் நாளும் உள்ள வேட்டு கட்டி காத்தாட போய் வரும் வீரனுக்கு நேத்தோடு நாட்டுப்புறம் மாறியது, வேதாளம் கோட்டையில ஏறியது, தையா தக்க தையா. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு லட்சுமணன் தம்பி அல்லோ, அர்ஜுனருக்கு தர்மராஜா அண்ணனாய் வந்ததல்லோ, தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்பதல்லோ, தாய் வேறு ஆனாலும் மனம் ஒன்றுபட்டதல்லோ, நல்ல நண்பனது நெஞ்சம் இறைவன் வாழ்ந்திருக்கும் மஞ்சம், நெஞ்சம் ரெண்டு அதில் எண்ணம் ஒன்று என சேர்ந்த பின்பு எது பஞ்சம். நல்ல நண்பனது நெஞ்சம்
இறைவன் வாழ்ந்திருக்கும் மஞ்சம். நெஞ்சம் 2 அதில் எண்ணம் 1 என சேர்ந்த பின்பு எது பஞ்சம்? எப்போதும் நல்லவர்க்கு நல்ல இடம் தப்பாமல் கொண்டு வரும் தெய்வம் அது முன்னோர்கள் சொல்லி வைத்த வார்த்தை இது. என்னாலும் வாழ்ந்திருக்கும் அந்த இது தையா தக்க தையா. பூமியில எடுக்கா வெளியூர் காரணம் இங்க வந்து நம்ம பூமியை பார்த்து பொறாமப்படுறானுங்க. இப்ப இந்த பூமியை பார்த்து வெளியூர்காரங்களா பொறாமப்படுறாங்க. அடுத்த வருஷம் இதே நின்னு பார்த்து பெருமூச்சு விட போறாங்க. அப்படின்னா சாகுபடி அதிகப்படுத்துறதுக்கு அமெரிக்காவில இருந்து புதுசா ஏதாவது படிச்சுட்டு வந்திருக்கியா? சாகுபடியா? நீ ஒண்ணு விவசாயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற நம்ம ஊரை தொழில்மயமாக்க போறேன். எப்படி எப்படி? இந்த வயலை எல்லாம் அழிச்சிட்டு, ஆமா இந்த வயலை எல்லாம் அழிச்சிட்டு அங்க ஒரு பெரிய மில்லு கட்ட போறேன். ராஜா, உனக்கு நான் பைத்தியம் முடிச்சிருக்கா? அவன் நாட்டுல உணவு பத்தாக்குறோம் லபோன்னு சத்தம் போடுறான். அதை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவியா? வயலை போய் அழிக்கிறேங்கிறிய. பரம்பரையா உங்க குடும்பமே விவசாய குடும்பம். அந்த பணத்துலதான் நீ அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு டர்ரு புர்ருன்னு பேசிட்டு வந்திருக்க. அதை மறந்துட்டு வயலை அழிக்கிறேன்னு சொல்லாத ராஜா, ரொம்ப பாவம். வேலு, நீ பாட்டி காலத்துல இருக்கிற உலகத்துல முக்காவாசி காரியங்களை எந்திரமே செய்யுது. ஏன் மனுஷனே யந்திரம் ஆயிட்டான். நாம தான் பழைய கலப்பிய தூக்கிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பின்தங்கிட்டு இருக்கோம். ராஜா, நீ சொல்றதெல்லாம் சரின்னு உனக்கே தோணுதா? நான் சரியா தாண்டா பேசுறேன். வேலு, நான் வெளிநாட்டு நிபுணர்கள் எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவோட ஊர் திரும்பி இருக்கேன். அந்த முடிவை யாராலையும் ஏன் என்னாலேயே மாத்திக்க முடியாது. இந்த காட்டூரை எல்லாரும் குக்கிராமம் தானே சொல்றாங்க. அதை நான் என் வாழ்நாள்ல எவ்வளவு பெரிய பட்டணமா மாத்தி காட்டுறேன்னு பாரு. நிஜமாவா? ஆமாண்டா, ஒண்ணு பின்னால் ஒண்ணா எவ்வளவு தொழிற்சாலைகளை கட்டுறேன்னு பாரு. அதை பார்த்து நீ ஏன் சந்தோஷப்பட போறடா? வேறு, இப்பவே இந்த நிலத்தை நல்லா பார்த்து வச்சுக்க. என்ன, கொஞ்ச நாள்ல இந்த நிலமெல்லாம் கட்டடமா மாறிடும். எல்லா நிலவுமா உன் நிலத்தையும் சேர்த்துதான்டா சொல்றேன். நாளைக்கு நான் கட்ட போற தொழிற்சாலையில உனக்கு சொந்தம் இல்லாமலா போயிடும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கொஞ்ச நிலத்தை நான் கேட்டு நீ தரமாட்டேன்னு நான் சொல்ல போறேன். ராஜா, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத கேளு. வா, கார்ல ஏறிக்கிட்டு ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வேண்டாம் ராஜா, நான் வரப்பிலேயே போறேன், நீ கார்ல போ. வா, நானா பெருசா பிகு பண்ணிட்டு வா.